தமிழ்நாடு முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகம் என்பது இந்தியாவிலேயே ஒரு முதன்மை பல்கலைக்கழகம், ஒரு முன்னோடியான பல்கலைக்கழகம். தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கான ஒட்டுமொத்த பெற்றோர்களும் மிக அதிக மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் நம்பிக்கையோடு வந்து சேரக்கூடிய கல்வி வளாகம். இன்றைக்கு அந்த நம்பிக்கைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி ஏற்படுகின்ற வகையில் மாணவிகளுக்கும் குறிப்பாக பெண்களை பெற்ற பெற்றோர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகின்ற வண்ணம் வெக்கி தளகுடியக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கின்றது. இது பாயிண்ட் நம்பர் 1. இதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். இதில் குறிப்பாக என்னவென்று சொன்னால், மரியாதைக்குரிய கழகத்துடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்கள் விரிவாக ஏற்கனவே பிரஸ் மீட் நடத்தியிருக்கிறார். 23ஆம் தேதி கைது செய்யப்பட்ட திமுகவை சார்ந்த குற்றவாளி என்கின்ற காரணத்தினால் தொலைபேசியில் பேசப்பட்டு அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு பின்னால் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாருடைய அழுத்தத்தின் பேரிலே அவர் விடுதலை செய்யப்பட்டார் என்பது அண்ணன் எடப்பாடி அவருடைய முதல் கேள்வி. திமுகவை சார்ந்தவர் திமுகவிலே பதவி வகிக்கிறார் என்பதற்கான அனைத்து ஆதாரங்களும் கொடுக்கப்பட்டு விட்டன. ஆனால் அவர் திமுகவை சேர்ந்தவர் அல்ல, திமுகவுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை புதுக்கோட்டையை சார்ந்த சட்டத்துறை அமைச்சர் பகிரங்கமாக பேட்டி கொடுக்கிறார். அதற்கு பின்னாலே கோவிசிலியன் ஒரு மாற்றாக ஒரு பேட்டி கொடுக்கிறார். காவல்துறை ஆணையர் அவர் தனியாக ஒரு பேட்டி கொடுக்கிறார். மூவருடைய பேட்டியும் முன்னுக்கு முரணாக இருக்கிறது. ஆக யாரை மறைப்பதற்கு, யாரை காப்பாற்றுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு, சட்டத்துறை அமைச்சர் வரிந்து கட்டி கொண்டிருக்கிறார் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கேள்வி. பாலியல் குற்றங்கள் என்பது, பாலியல் சீண்டல் என்பது தொடர்ந்து திமுக ஆட்சியில் நடக்குது. ஏற்கனவே பாதுகாப்பில் இருந்த பெண் போலீஸ்க்கு இது நடந்தது. அப்போதே எடப்பாடியார் குரல் கொடுத்தார். இதுவரைக்கும் பிரச்சனை தீர்ந்தபாடில்லை. இப்பொழுது படிக்கின்ற மாணவிக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் வேலியே பயிரை மேய்வது போல திமுகவை சார்ந்தவரே இந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே குற்ற பின்னணி உடையவர் என்பது திமுக எல்லாருக்குமே போலீஸ் ஸ்டேஷனில் ரெக்கார்டு இருக்கு. சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பது நிரூபணமான ஒன்று. அவர் எப்படி வெளியில் இவ்வளவு நம்ம ஹெல்த் மினிஸ்டரோட அவர் வாக்கிங்கில், ஜாக்கிங்கில், ரன்னிங்கில், அவரோட ஃபுட்டில், பிரியாணியில் எல்லாத்துலேயும் அவர் இவ்வளவு பங்கெடுத்துக்கிறார் என்பதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. அரசு தான் பதில் சொல்லணும், அமைச்சர்கள் தான் பதில் சொல்லணும். இன்றைக்கு நீதிமன்றம் கடுமையாக எச்சரித்திருக்கிறது. காவல்துறை ஆணையரை எச்சரிக்கிறது. இந்த காவல்துறையை நம்பாமல், அதாவது கன்சர்ன் போலீஸை நம்ம அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டரையோ, எஸ்பியையோ, டிசியையோ யாரையுமே நம்பாம எஸ்ஐடி என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இன்றைக்கு போடப்பட்டிருக்கிறது. எல்லாமே நீதிமன்றம் சொல்லி தான் நடந்திருக்கு. அரசு சார்பில் எதுவுமே செய்யலை. அதனால இன்றைக்கு சட்டத்தின் ஆட்சி நடைபெறவில்லை. இந்த ஆட்சியில் இன்றைக்கு நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறது. இதெல்லாம் முதலமைச்சர் பொறுப்பேற்க வேணும். அது மட்டுமல்ல, புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆவுடையார் கோயில் உங்களுக்கு தெரியும், அங்கே பணிபுரிந்த செவிலியர், அவர்கிட்ட 10 லட்சம் கேட்டு தேவையில்லாத புகைப்படங்கள் எல்லாம், அவருடைய புகைப்படங்கள் எல்லாம் காண்பிச்சு அதை எஸ்பிகிட்ட கொண்டாந்து பெட்டிஷன் கொடுக்குறாங்க. எஸ்பி ரெக்கமெண்ட் பண்ணுறதா சொன்னாங்க. இதுவரைக்கும் இப்போ தான் எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க. இதுவரைக்கும் யாரும் கைது செய்யப்படவில்லை. அவர் சட்டத்துறை அமைச்சரோடு இருக்கக்கூடிய புகைப்படம் இருக்கிறது. எங்கப்பா அது? சட்டத்துறை அமைச்சரோடு இருக்கக்கூடிய புகைப்படம் இருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலினோடு இருக்கக்கூடிய புகைப்படமும் இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலினோட இருக்கக்கூடிய புகைப்படம் இருக்கிறது. அப்ப அவரும் ஆமா, அவர் சுற்றுச்சூழல் பணி அந்த பொறுப்புல இருக்கிறார். அதிமுகவுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சுற்றுச்சூழல் அணியுடைய பொறுப்புல இருக்கிறார். அதற்கான ஆதாரம் இருக்கு. அவர் இதுவரைக்கும் கைது செய்யப்படவில்லை. இதற்கான காரணத்தை புதுக்கோட்டை காவல்துறை விளக்கணும். இது பாயிண்ட் நம்பர் 2. இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கிறே பார்த்தீங்கன்னா, கரம்பக்குடியில ஒரு சமூகத்தை சார்ந்த நர்சிங் மாணவி, அவர் படுகொலை செய்யப்படுகிறார் என்று பெற்றோர் கண்ணீர் வெடித்து பேட்டி கொடுத்துக்கிறாங்க. இதுவரைக்கும் அவங்க அந்த உடலை வாங்காமல் தொடர்ந்து கரம்பக்குடியில் போராட்டம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் அதற்கான குற்றவாளி கைது செய்யப்படவில்லை. அப்ப குற்றங்கள் தொடர்ந்து நடக்குது, அதிகமா நடக்குது, கைது செய்யப்படவில்லை. கைது செய்யக்கூடிய காவல்துறையே குற்றவாளிக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. அவருக்கு ஆதரவாக பேட்டி கொடுக்குறாங்க. இதையெல்லாம் கண்டித்து தான் அதிமுக சார்பில் நம்முடைய மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க இங்கே மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் வைரமுத்து அவர்கள், இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நகர செயலாளர் எல்லாரும் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் போராட்டம் நடத்துவதற்காக நாங்கள் வந்தோம்.
காவல்துறைகிட்ட ஏற்கனவே நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம், அனுமதி மறுத்திருந்தாங்க. இருந்தாலும் காவல்துறை எங்களை பேச விடாமல், போராட்டம் செய்ய விடாமல், எங்களை வந்து கோஷம் போட விடாமல் சுற்றி வளைத்து அப்படியே அலைக்கா தூக்கி காவல்துறையினுடைய வாகனத்தில் எங்களை ஏற்றி கொண்டு வந்து இப்போ மண்டபத்தில் அடைச்சிருக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிமுக இதையெல்லாம் தொடர்ந்து இப்போ நேற்று வந்து ஐடி நிர்வாகிகள், அதாவது ஐடிவின் நிர்வாகிகள் கைது செய்யப்படுறதா தகவல் வருது. ஆக இந்த கைது நடவடிக்கையை ஒரு நியாயத்துக்காக போராடுகின்ற, அநீதியை எதிர்த்து போராடுகின்ற அதிமுகவினரை கைது செய்ய இந்த காவல்துறை முற்பட்டால், அல்லது திராவிட முன்னேற்ற கழக அரசு முற்பட்டால், அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில சிறை நிரப்புவதற்கு கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துள்ளோம். இல்லைங்க, ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் குழந்தைகள், பெண்கள் இந்த பாலியல் புகார்கள்ல யாராவது இன்வால்வ் ஆகி எஃப்ஐஆர் போடப்பட்டா உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் ஹஸ் given a direction, நீங்க வந்து அதை ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும், தனி உரிமை பாதிக்கப்படக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றத்தில் வழிகாட்டுதல் இருக்கு. இப்போ இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய டைரக்ஷனுக்கு எதிரான விஷயம் நடந்திருக்கு. இவங்க வேணும்னே வந்து அதை வந்து எரர்னு இவங்க சொல்றாங்க. அது ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. இது வந்து டெக்னிக்கல் எரர் இல்லை, இது ஹியூமன் எரர். இது வந்து நாட் மெஷின் எரர், மேன் எரர். என்ன கேட்டால் இது வந்து மனித தவறு தான். இதை யார் செஞ்சாங்க, எதுக்காக செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்க, யாருடைய அழுத்தத்துக்காக செஞ்சாங்கன்றதான் கேள்வி. இதனால தான் எங்களுடைய ஒரே கோரிக்கை, இந்த விஷயத்தை எப்படி கள்ளசாராய மரணத்தை சிபிஐ உத்தரவு வேண்டும் என்று எடப்பாடியார் நீதிமன்றத்துக்கு சென்று அதில் வெற்றி பெற்றாரோ, ஆனால் இந்த அரசு தயக்கம் காட்டுகிறது. இந்த பிரச்சனையை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய அழுத்தமான சட்டத்துறை அமைச்சர் தொடர்ந்து பிறண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் என்ன பேசுறாரு, ஏன் பேசுறாரு, எதுக்காக பேசுறாருன்னு எங்களுக்கு தெரியல, அவருக்கும் தெரியல. இதான் ஒரு சப்ஜெக்ட். அதனால் அவர் வந்து முதல்ல சட்டத்துறை அமைச்சர் எல்லா விஷயங்களும், எந்த விஷயத்தை மட்டுமல்ல, அவர் பேட்டி கொடுக்கணும், மைக் மேனியா, அதனால பேட்டி கொடுக்க வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கிறாரு. ஆனால் கருத்துக்கு வந்து சட்டப்பூர்வமாக இருக்கணும், அது இல்லை. இவ்வளோதான் கருத்து சொல்ல முடியும். அந்த யார் அந்த சார் அப்படின்றதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. அந்த யார் அந்த சார் அப்படின்ற அந்த கேள்வியை வந்து அதை காவல்துறை தானே விசாரிக்கணும். அதுல வந்து அந்த அந்த யார் அந்த சார் என்ற அது இன்னும் நான் சொன்னா அது ரொம்ப சங்கடமா இருக்கும். அந்த சாருக்கும் நீங்க வந்து உடன்பட வேண்டும் என்று அதுல வரிகள் வருகின்றதா தகவல் சொல்றாங்க. அப்ப அதை தான் இன்னைக்கு எடப்பாடியார் கேட்கிறாரு, யார் அந்த சார்னு கேட்கிறாங்க. அதை காவல்துறை தான் உரிய விசாரணை மேற்கொள்ளணும். அதுக்கு எஃப்ஐஆர் போடணும், எஃப்ஐஆர் லீக் பண்ணக்கூடாது, உரிய விசாரணை மேற்கொள்ளணும், விசாரணை வெளிப்படையாக இருக்கணும். ஏன்னா ஒரு குற்றம் நடப்பதற்கு அது வந்து முதல்ல காவல்துறையை சுதந்திரமாக விடணும். சட்டத்துறை அமைச்சர் ஏன் வரிந்து கட்டி கொண்டு பேட்டி அளிக்கிறார்? அப்போ எல்லா குற்றங்களுக்கும் இதே மாதிரி ஒரு பேட்டி கொடுத்தாரா? ஹைகோர்ட்டில் தானே கேட்குறாங்க, எல்லா குற்றங்களுக்கும் கமிஷனர் இது மாதிரி வந்து பேட்டி கொடுத்துக்கிறாரு ஹைகோர்ட் ஜட்ஜஸ் கேட்குறாங்களே. அதே மாதிரி தான் நாங்களும் கேட்குறோம். எல்லா குற்றம் நடந்தாலும் அதுக்கு நம்ம லா மினிஸ்டர் வந்து பரிந்து கட்டி பேட்டி கொடுப்பாரா? அது அல்ல வேலை. ஒரு குற்ற சம்பவம் நடந்தால் அதை இரும்பு கரம் கொண்டு அரசு ஒடுக்க வேண்டும், குற்றவாளிகளை கண்டுபிடித்து நீதிமன்றம் முன்னாலே நிறுத்தணும், இதுக்கு மேலே குற்றம் நடக்காம பாதுகாக்கணும். ஆனால் அது மாதிரி இல்லையே, தொடர்ந்து குற்றங்கள் வந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்குது. அரசு மருத்துவமனை, அரசு பள்ளி, நீதிமன்ற வளாகம் இதெல்லாம் பாதுகாப்பு குறைபாடாக இருக்கு. பள்ளிகளும் கூட பாதுகாப்பு குறைபாடாக தான் உள்ள போயிருக்காரு. கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம். நீங்கள் தொடர்ந்து குற்றங்கள் நடந்ததுக்கு பிறகுதான் திருப்பி குற்றங்களை ஒடுக்குவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுப்பது போன்ற ஒரு 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 மாய தோற்றத்தை இந்த அரசு ஏற்படுது. இந்த அரசு செயலிழந்து விட்டது. சிஸ்டம் ஃபெயிலியர். வந்து குற்றவாளிகள் வந்து யார் குற்றம் செய்வாங்களோ முன்னாடியே தெரியாது எங்களுக்கு. அதே மாதிரி பாலியல் வன்கொடுமை பாதிக்கப்பட்ட குற்றவாளிகள் ஏற்கப்பட்ட வழக்கு இருக்கு. ஆனால் போலீஸ் கான்செப்ட் அப்போ எங்களுக்கே தெரியுன்ற மாதிரி சொல்றாங்க. அது நீங்க தான் அவர்கிட்ட கேட்கணும். நீங்க தான் புரியல குற்றம் நடந்ததை தடுக்க முடியாது என்று சட்டத்துறை அமைச்சரே ஒத்துக்கொண்டால் இந்த அரசுடைய தோல்வி என்பதை அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்பதாக தான் அர்த்தம். ஏன்னா ஏன் அப்படி சொல்றாருன்னா, இப்ப அவரே குற்றவாளியோடு இப்படி தொடர்புல இருக்கிறார். குற்றவாளியோடு அவரே இப்படி தொடர்புல இருக்கின்ற பொழுது அவர் எப்படி இதை ஒத்துக்கொள்வார்? இதான் வந்து இதான் இப்படி இருக்கு. விசாரணை செய்து குற்றம் இல்லை என்பதை நிரூபிக்கட்டும்.
இப்போ பாதிக்கப்பட்ட அந்த செவிலியருடைய கணவன் நேரடியாக இவர் மீது புகார் கொடுத்திருக்கிறார். பாரதி ராஜா என்பவர் மீது புகார் கொடுத்திருக்கிறார். ஏன் இதுவரை கைது செய்யப்படவில்லை? அப்ப புகார் கொடுத்ததுல நாங்க விசாரணை பண்ணோம். இப்ப இதுல போராட்டம் பண்ணவங்க மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. இவருக்கு நீதி கேட்டு போராடியவர் மீது எஃப்ஐஆர் போடுறாங்க. இப்ப இவர் மீது நேரடியா புகார் கொடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து அட்டெம்ப்ட் சூசைட், தற்கொலைக்கு முயன்றுக்கிறாங்க. நம்முடைய நிருபர் திருநாவுக்கரசு அவர்கள் மிரட்டப்படுகிறார். அப்ப நீங்க பத்திரிகை ஊடகங்கள் வந்து ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வந்தால் அப்ப அவர்கள் மிரட்டப்படுவார்களா? இதே தந்தி டிவி, புதிய தலைமுறை, நியூஸ் 7, நியூஸ் 18, பாலிமர், நியூஸ் 24, ஈவன் சன் நியூஸ் உட்பட இந்த அண்ணா பல்கலை நம்முடைய ராஜ் நியூஸ்ல இருந்து மாலை முரசுல இருந்து எல்லா செய்தியும் யாரையும் விட்டேன்னு போச்சு. எல்லா செய்தியாளர்களுமே களத்துல போய் இளைஞர்கள் வந்து துடிப்போட அண்ணா பல்கலை செய்தியை வெளியே கொண்டு வந்தாங்க. அப்ப தினமலர் உள்ளிட்ட நாளிதழ்கள். அப்ப அவங்க எல்லாம் நம்ம மிரட்ட முடியுமா? அப்ப பத்திரிகை சுதந்திரம் பறிபோகிறது. பத்திரிகை நிருபர்கள் மிரட்டப்படுகிறார்கள். அங்கே வந்து காவல்துறை அந்த மறைப்பு வேலையை செய்கிறது. புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை சார்பா ஆவடையாளர்கள் சம்பந்தமா ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதுல வந்து நாங்க வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். சரி, ஆமா, இது வந்து பாலியல் சீண்டல் கிடையாது. அவரோட செல்போன் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. இதற்கு எத்தனை நாள் தேவைப்படும்? ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த சம்பவம் நடந்து எத்தனை நாள் ஆச்சு? நீங்க எத்தனை நாள் கழிச்சு எஃப்ஐஆர் போட்டீங்க? அதுல ரிப்போர்ட் என்ன? அப்ப நீங்க ஒண்ணு நீங்க எம்எஃப் பண்ணிக்கணும்ல. என்னலாம் நீங்க இப்ப அவர் மேல குற்றம் இல்லைன்னா நீங்க வெளிப்படையா ஒரு ஆய்வு செஞ்சு குற்றம் இல்லைன்னு சொல்லியிருக்கணுமே. இல்லையே, ஏன் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது எங்களுடைய கேள்வி. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் எஃப்ஐஆரே போடாம நீங்க ஊற வைக்கிறீங்க, அப்புறம் எஃப்ஐஆர் போட்டு ஊற வைக்கிறீங்க. இதானே சப்ஜெக்ட். வெளிப்படையா நீங்க சொல்லுங்க. ஏன் வந்து அவர் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணார் அந்த செவிலியர்? இப்ப எப்படி ஒரு சடலம் வாங்க மறுக்கிறாங்க? யாராக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கின்ற வரை அல்லது அந்த நியாயத்தை உறுதிப்படுத்துகின்ற வரையில் இந்த மாவட்ட நிர்வாகம் அல்லது நீங்க காவல்துறை வந்து அதுக்கு வந்து முழுமையா அந்த விசாரணை ஈடுபடணும்ல. பாலியல் சிந்தனை இல்ல, நர்சிங் மேல அவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் தான். பாரதி ராஜாவுக்கும் நர்சுக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தான். அதுக்கு ஏன் நீங்க அப்ப அதுல எப்படி நிர்வாண படம் வந்தது? ஆடை இல்லாத படம் எப்படி அதுல வந்தது? அப்படி ஒருவேளை எப்படின்னா பாரதி ராஜா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும்ல. பல்வேறு கேள்விகள் எழுது. இதெல்லாம் நீங்க காவல்துறை தான் விளக்கம் சொல்லணும், இல்லைன்னா சட்டத்துறை அமைச்சர் தான் அதுக்கு விளக்கம் சொல்லணும். இல்லைங்க, இதே அதிமுக ஆட்சியில சாதாரண சிறு சம்பவங்கள் கூட ஊதி பெரிதாக்கப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்தது. இப்ப அதெல்லாம் இல்லை. நாங்க நியாயமான பிரச்சனைக்கு நடந்த சம்பவத்துக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு ஆதரவு கேட்டு போராடுறோம். இவ்வளவுதான் பாயிண்ட்.